வணக்கம் நிக்கிதா. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர் மழை ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக தினம்தோறும் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானலில் இருந்து அடுக்கம் செல்லும் சாலை பெரியகுளம் பகுதியாக போய் முடியும். கொடைக்கானலுக்கு 2 பிரதான சாலைகள் உள்ளது. இதில் அடுக்கம் வழியாக பெரியகுளம் செல்லும் சாலை மிகவும் குறுகிய சாலையாகவும் விரைந்து செல்லக்கூடிய சாலையாகவும் இருந்து வருகிறது. தொடர் மழை காரணமாக சாலை ஓரங்களில் உள்ள மரங்கள் மற்றும் பாறைகள் சிறிதளவு மண் சரிவும் ஏற்பட்டு உள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் அடுக்கம் பகுதியில் அதிகமான விவசாயம் செய்யும் தொழிலாகவே இருந்து வருகிறது. அப்பகுதி மக்கள் அந்த பகுதியிலிருந்து விவசாய பொருட்களை எடுத்து செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இதில் தொடர்ந்து பல்வேறு பகுதியில் குறிப்பாக ஒரு 5 இடங்களில் மண் சரிவு மற்றும் மிக பெரியதான பாறைகள் நடும் சாலையில் விழுந்து கிடப்பதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். நெடுஞ்சாலைத்துறை இதனை விரைந்து கவனத்தில் கொண்டு அந்த கற்களையும் மரங்களையும் அகற்ற வேண்டும், அப்பகுதியில் போக்குவரத்து சீர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் தொடர்ந்து எழுந்து வருகிறது. இது போன்ற மழைக்காலங்களில் தொடர்ந்து மழை பெய்யும் காலங்களில் நெடுஞ்சாலைத்துறை அப்பகுதிகளில் ஜேசிபி, பொக்லின் மற்றும் மரம் அறுக்கும் இயந்திரங்களை வைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று மக்களிடம் கோரிக்கை எழுந்து வருகிறது. மேலும் இரவு நேரங்களில் அப்பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகளிடம் இது போன்ற மண் சரிவு மற்றும் மரம் முறிந்து விழுவதாக வனத்துறை அவர்களிடம் தெரிவித்து அப்பகுதியில் அனுமதிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.